எஸ் என்று வரும் பொழுது சங்கர், சுமன், சுமித்ரா, சதீஷ், சுரேஷ் இந்த மாதிரி பெயர்கள் வரும் பொழுது அதனுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன என்பதை சுவாரஸ்யமாக பார்ப்போம். எஸ் என்ற எழுத்து குறிக்கக்கூடிய கிரகம் குரு. இதன் அதிர்வலைகள் நியூமராலஜி பிரகாரம் 3ஆம் எண்ணை குறிக்கிறது. குருனாவே உங்களுக்கெல்லாம் நன்றாகவே தெரியும். ஒரு ஏணி போல் மற்றவர்களை மேலே தூக்கி விடுவது. ஏணி மற்றவர்களை தூக்கி விடும், ஆனால் ஏணி மேலே ஏறுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். வளைந்து கொடுப்பார்கள், ஆனால் வளைய மாட்டார்கள். ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் அதிகம் செய்யக்கூடிய நபர்கள், அதில் இவங்க தான் நம்பர் 1. அடிமனதில் ஒரு பயம். அது என்ன பயம் அப்படின்னா, எவ்வளவுதான் உச்சிக்கு போனாலும் ஒருவேளை நாம் மறுபடியும் கீழே வந்து விடுவோமா அப்படிங்கிற ஒரு டவுட், ஒரு பயம் இவங்கள்ட்ட ஒரு மைண்ட் வாய்ஸ் போல் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் எப்பொழுதும் ஒரு அண்டர் கிரவுண்ட் பிளான் பி என்பதை இவர்கள் வைத்திருப்பார்கள். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும். இந்த பதிவில் ஒரு நபரின் பெயரின் ஆரம்ப எழுத்து எஸ் என்று வரும் பொழுது சங்கர், சுமன், சுமித்ரா, சதீஷ், சுரேஷ் இந்த மாதிரி பெயர்கள் வரும் பொழுது அதனுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன என்பதை சுவாரஸ்யமாக பார்ப்போம். அதிகமாக இவர்களை கும்பராசி, மீனராசி, மேஷராசியில் காணலாம். இந்த ராசிகளில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அதற்குண்டான பெயரின் ஆரம்ப எழுத்து எஸ் அப்படிங்கிறது வருகிறது. அதுவும் இல்லாத சில நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் கூட, சில ராசிகளில் இருப்பவர்களை கூட நாம் இதில் காண முடியும். எஸ் என்ற எழுத்து குறிக்கக்கூடிய கிரகம் குரு. இதன் அதிர்வலைகள் நியூமராலஜி பிரகாரம் 3ஆம் எண்ணை குறிக்கிறது. குருனாவே உங்களுக்கெல்லாம் நன்றாகவே தெரியும். ஒரு ஏணி போல் மற்றவர்களை மேலே தூக்கி விடுவது. ஏணி மற்றவர்களை தூக்கி விடும், ஆனால் ஏணி மேலே ஏறுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். வளைந்து கொடுப்பார்கள், ஆனால் வளைய மாட்டார்கள். எலாஸ்டிக் கேரக்டர். எஸ் என்ற எழுத்தே பார்த்தோம்னா வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிற மாதிரியே இவர்கள் செம எலாஸ்டிக் டைப். சூழ்நிலைக்கேற்றார் போல் வளைந்து கொடுப்பார்கள். ஆனால் யாராவது ரொம்ப வளைக்க பார்த்தாங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் மாதிரி கொதித்து விடுவார்கள். ஃபீனிக்ஸ் பறவை பார்ட்டு. வாழ்க்கையே இவர்களை எந்த அளவுக்கு கீழே தள்ளினாலும் டக்குன்னு இவர்கள் மேலே ஏறி வந்து விடுவார்கள், பவுன்ஸ் ஆகி விடுவார்கள். விழுந்த இடத்தில் இருந்தே எப்படி எந்திரிக்கணும் அப்படிங்கிறது இவர்களுக்கு நன்றாக தெரியும். பாசிட்டிவ் எனர்ஜி டோஸ். இவர்கள் கூட இருந்தாலே நமக்கு நிறைய நெகட்டிவ் எனர்ஜி கிளியர் ஆகி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, மற்றவர்களை கை தூக்கி விடுவதில் இவங்க ஒரு நடமாடும் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரு. 3 எஸ் தாரக மந்திரம் என்ன? இந்த 3 எஸ் அப்படின்னா சுப்பீரியர், ஸ்மார்ட், சக்சஸ் அப்படிங்கிற இந்த 3 எஸ்ஸை சுத்தித்தான் இவர்கள் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் அதிகம் செய்யக்கூடிய நபர்கள், அதில் இவங்க தான் நம்பர் 1. அடிமனதில் ஒரு பயம். அது என்ன பயம் அப்படின்னா, எவ்வளவுதான் உச்சிக்கு போனாலும் ஒருவேளை நாம் மறுபடியும் கீழே வந்து விடுவோமா அப்படிங்கிற ஒரு டவுட், ஒரு பயம் இவங்கள்ட்ட ஒரு மைண்ட் வாய்ஸ் போல் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் எப்பொழுதும் ஒரு அண்டர் கிரவுண்ட் பிளான் பி என்பதை இவர்கள் வைத்திருப்பார்கள். 90% ஆபீஸ்ல இவங்க தான் பாஸ். முத்திரை பதிப்பார்கள், ஸ்டாம்பு குத்துவார்கள். இவர்களுடைய துறையில் சும்மா ஏனோ தானோ நானும் கச்சேரிக்கு வந்தேன், என் புருஷனும் கச்சேரிக்கு போனான் அப்படிங்கிறதுல எல்லாம் இவர்களுக்கு நாட்டம் இல்லை. இவர்கள் கால் வைக்கக்கூடிய இடங்களில் தங்களுடைய ஒரு ஸ்டாம்பை விட்டு விடுவார்கள். மேலும் பதவிகள் இவர்களை தேடி வரும். இவங்க போஸ்டிங் தேடி அலைகிறதை விட பெரிய பெரிய பதவிகளும் பொறுப்புகளும் இவர்களுடைய போஸ்டிங்குக்காக இவர்களை தேடி வந்துவிடும். ஏன்னா இவங்க டென்ஷன் மேக்கிங் கிங். ஏன் அப்படின்னா இவர்கள் டென்ஷன் சால்விங் கிங்.
பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் குறிப்பா அதை மற்றவர்களுக்கு செய்யும் போது வெகு சுலபமாக அந்த பிரச்சனையை இவர்கள் முடித்து விடுவார்கள். மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன் இந்த மாதிரி துறைகள் எல்லாம் முத்திரை பதிக்கக்கூடிய நபர்கள். மேலும் இவங்கள்ட்ட என்னன்னா களத்தில் இறங்கி விடுவார்கள். எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே எனக்கு அத்துப்படி அப்படிங்கிற ஒரு போக்கு இவர்களிடம் கிடையாது. ஒரு சுப்பீரியர் போஸ்ட்ல இருந்தாலும் ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதனை அப்டேட் செய்யணும், படிக்கணும் அப்படின்னா அதனை கற்றுக்கொள்வதற்கும் இவர்கள் தயார். இவர்களுடைய மூளை எப்பொழுதும் அந்த அப்டேட்டை நோக்கி பயணித்து கொண்டே இருக்கும். மனசுக்குள் 24 மணி நேரமும் அந்த கோலை நோக்கி பயணிக்கணும், அந்த இடத்தை நாம் அடைந்து விடணும் அப்படிங்கிறதுல திட்டம் தீட்டிக் கொண்டே இருப்பார்கள். பெரிதாக இவர்கள் லக்கை எதிர்பார்க்க மாட்டார்கள். பாசத்துக்காக ஏமாறக்கூடிய நபர்கள்ல முதலில் நிற்பவர்கள் இவர்கள் தான். எதிர்பார்ப்பில்லாத ஹெல்ப், ஆரம்பத்துல எந்த பிரதிபலனும் பார்க்காமல் கண்ணை மூடிக்கொண்டு மற்றவர்களுக்காக ஓடி ஓடி உதவுவார்கள். ஆனால் கடைசியில் இவர்கள் தான் அதிகமாக புலம்புவார்கள். என்னன்னா, நான் தான்ப்பா அவரை தூக்கி விட்டேன், அவர் என்னைய கண்டுக்கல, அட்லீஸ்ட் என்னைய பார்த்து சிரிச்சிட்டாவது போகலாம், அது கூட இல்லை என்று ஏமாறுவதில் சக்கரவர்த்தியாகி பிறகு தன்னிலை உணர்ந்து இவர்கள் சுதாரித்துக் கொள்வார்கள். மேலும் நான் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிறத பெரிதாக இவர்கள் வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார்கள். ஒரு மாதிரி கெத்தாகத்தான் இருப்பார்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள்வார்கள். பட்ஜெட் போடுவதில் இவர்கள் பட்ஜெட் பத்மநாபன் சொல்லலாம். கூட்டத்தோட எல்லாரையும் சும்மா ஈஸியா தூக்கிக்கிட்டு போயெல்லாம் இவர்கள் செலவு செய்வதில்லை. ரொம்பவும் பிளான் பண்ணித்தான் இவர்கள் செலவு செய்வார்கள். மதியாதார் தலைவாசல் மிதியாதே. மற்றவர்களுக்கு அதிகமான மரியாதையை கொடுப்பதும் இவர்கள்தான், மரியாதையை எதிர்பார்ப்பதும் இவர்கள்தான். அந்த மாதிரி இவர்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கல அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நிராகரித்து விடுவார்கள். அந்த முக்கியத்துவம் கிடைக்கும் போது லாவகமாக காரியத்தை இவர்கள் சாதித்து கொள்வார்கள். இவர்கள் பேச்சால் மற்றவர்களை கட்டாயப்படுத்த மாட்டார்கள். ஆனா அவர்கள் பவ்யமாக சொல்லக்கூடிய அந்த விஷயமே மறைமுகமாக ஃபோர்ஸ் செய்வது போல்தான் இருக்கும். தங்களுடைய சுயமரியாதையை யாருக்கும் எந்நேரமும் இவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். இவர்களுடைய குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கை, இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா, குடும்பத்துக்காகவும் நட்புக்காகவும் அதிகமான பொறுப்புகளை சுமப்பவர்கள் இவர்கள்தான். மேலும் இவங்க பண்ற தியாகத்துக்குன்னு தனியா இவங்களுக்கு ஒரு கோல்டு மெடல் கொடுக்கலாம், இல்லைன்னா இவங்களுக்குன்னு ஒரு சிலையை செய்து வைக்கலாம். அந்த அளவுக்கு இவர்கள் தியாக செம்மல். என்னன்னா, குடும்ப வாழ்க்கையில அதிகமாக விட்டு கொடுத்து போகக்கூடிய நபர்கள், அதிகமாக லவ் மேரேஜ் செய்யக்கூடிய நபர்கள். ஆனா என்னன்னா, நம்ம ரொம்ப விட்டு கொடுத்துட்டோமே, கொஞ்சம் லேசா எந்திரிப்போம் அப்படின்னு இவர்கள் எந்திரிக்கும் போது லைஃப் பார்ட்னர் அப்படியே எகிரிட்டாங்க அப்படின்னா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி திரும்பவும் உள்ளே போய்விட்டு வெளியே அதனை அந்த பூகம்பத்தை இவர்கள் வெளியே காண்பிக்க மாட்டார்கள். கொஞ்சம் வாய திறந்தா போறோம், ஆப்போசிட் சைட்ல பல்பு பிரகாசமா எரியும். இவர்கள் டக்கென்று டிம்மாகி விடுவார்கள். இவர்களுக்கும் கோபம் உண்டு. ஆனால் அந்த கோபத்தை இவர்கள் வெளியே காண்பிக்காமல் உள்ளுக்குள்ளறையே எரிமலை மாதிரி கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவர்கள் வழக்கம் போல் மற்றவர்களுக்காக ஒரு ஸ்பீட் எடுத்து ஸ்பீடாக பயணத்துக்குள் இவர்கள் போய்விடுவார்கள். இப்போ நம்ம இந்த எஸ்ங்கிற கேரியருடைய பிளஸ் என்ன அப்படின்னா, இவர்களுக்கு ஒரு வெற்றியோ லாபமோ இல்லை அப்டேட்டோ இல்லை இன்க்ரிமெண்ட்டோ ஒரு ப்ரொமோஷனோ வந்தா மளமளவென்று மின்னல் ஸ்பீடில் வரும். இவர்களுக்கு பெரிதாக குருவெல்லாம் தேவைப்படாது. இவர்களே இவர்களுக்கு குருவாக இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு அவர்களுடைய ஒர்க் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர்கள் இல்லை அப்படின்னா அந்த வேலையை மற்றவர்களால் செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பிராக்டிக்கலாகவும் நாலேஜ் ரீதியாகவும் ஒரு இடத்தை இவர்கள் உருவாக்கி மறைமுகமான ஒரு சேஃப்டி வளையத்தை இவர்கள் தங்களுக்கு போட்டுக்கொள்வார்கள். இதுதான் இவங்களுடைய யூஎஸ்பின்னு சொல்லலாம், இவங்களுடைய ட்ரம்ப் கார்டுன்னு சொல்லலாம். இவர்களுக்கு வாழ்க்கையில் 3 முறை வாய்ப்பு வரும்.
முதல் வாய்ப்பு அப்படின்னு வரும் பொழுது இவர்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக விட்டு விடுவார்கள். இவங்களுடைய டேர்னிங் பாயிண்ட் அந்த இரண்டாவது வாய்ப்பு தான். அந்த இரண்டாவது வாய்ப்பை கவனமாக பிடித்து கொண்டால் மூன்றாவது வாய்ப்பில் இவர்கள் செட்டில் ஆகி விடலாம். இரண்டாவது வாய்ப்பிலும் கவனக்குறைவாக இருந்தால், குறிப்பா இந்த லாகிரி வஸ்துக்கள், பழக்க வழக்கங்கள், வெளியே சுத்துவது, பணத்தை உதாரித்தனமாக செலவு செய்வது, வெளியே சொல்லிக் கொள்ள முடியாத சில பழக்க வழக்கங்களால் கடன் தொல்லை, இதனால் நிறைய மன உளைச்சல், இதெல்லாம் இவர்கள் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருந்தால் அந்த இரண்டாவது வாய்ப்பை இவர்கள் உடம்புப்படியாக பிடித்து மூன்றாவது வாய்ப்பில் மிகப்பெரிய வெற்றியாளராக இவர்களால் மாற முடியும். அதனால் யோகா, தியானம், மெடிடேஷன் என இந்த என் குருவை குறிக்கிறது. இந்த குருவின் வீட்டில் தான் சுக்கிரன் உச்சம். அப்போ சேட்டைகள், ஆடல், பாடல், கொண்டாட்டம், பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, இந்த தொல்லையெல்லாம் அதிகம் சந்திக்கக்கூடிய நபர்கள்ல முதலிடத்தில் இவர்கள் தான் வருவார்கள். ஸோ இதெல்லாம் ஒரு பாசிங் கிளவுட் என்று நினைத்து தங்களை இவர்கள் கட்டுப்படுத்தி கொண்டால், குறிப்பா இவர்கள் மீனராசியில், மேஷராசியில் வரும் பொழுது மஞ்சள் புஷ்பராகம் என்ற ஒரு ரத்தினத்தை அணிந்து கொண்டு எல்லோ கலரை இவர்கள் உபயோகித்தால், இவர்கள் கும்பராசியில் வரும் பொழுது மரகத பச்சை என்ற ஒரு ரத்தினத்தை அணிந்து கிரீன் என்ற ஒரு கலரை இவர்கள் லக்கி கலராக உபயோகித்து, கும்பராசியில் வரக்கூடியவர்கள் நம்பர் 5 என்ற எண்ணை உபயோகிப்பதன் மூலமாகவும், மீனம், மேஷத்தில் வரக்கூடியவர்கள் நம்பர் 9, நம்பர் 3 இந்த 2 எண்களை லக்கி எண்களாக உபயோகிப்பதன் மூலமாகவும், நான் ஏற்கனவே சொன்னது போல் எஸ் ஃபார் ஸ்மார்ட், எஸ் ஃபார் சுப்பீரியர், எஸ் ஃபார் சக்சஸ் என்பதை இவர்கள் நடைமுறையில் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு உணர்த்த முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்த்துக்கள். இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.